இப்போ நாம் பார்க்க போகிறது 10th மேக்ஸ் 3rd சாப்டர் பயிற்சி 3.16 செகண்ட் சம் பார்க்க போகிறோம். சம் பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க பாருங்கள். y = x² - 4 இன் வரைபடம் வரைந்து அதனை பயன்படுத்தி x² - x - 12 = 0 என்ற சமன்பாட்டை தீர்க்க. அதாவது பார்த்திங்கன்னா நமக்கு ஒய்க்கான சமன்பாடு ஒன்று கொடுத்துருக்காங்க. இதுக்கான வரைபடம் வரையணும், சரிங்களா? அப்போது இதுக்கான வரைபடம் வரையணும் என்ன பண்ணுவோம், எக்ஸை பொறுத்து எக்ஸோட மதிப்பையும் ஒய்யோட மதிப்பையும் கண்டுபிடிப்போம். கண்டுபிடிச்சி புள்ளிகளை குறிப்போம். குறிச்சதுக்கப்புறம் நம்ம ட்ரா பண்ணுவோம் பார்த்திங்களா கிராஃபில், அது ஒரு வளைவரை நமக்கு. இப்போது அது நமக்கு வந்து வரைபடம் சொல்லியிருக்காங்க. அது வரைஞ்சதுக்கப்புறம் என்ன கண்டுபிடிக்கணும், நம்ம இன்னொரு சமன்பாடு இருக்குது பார்த்திங்களா, x² - x - 12 = 0ன்ட்டு இந்த சமன்பாட்டையும் நாம் தீர்க்கும்போது நமக்கு புதுசாக ஒரு சமன்பாடு கிடைக்கும். அதுதான் நேரிய சமன்பாடு, சரிங்களா? அந்த நேரிய சமன்பாட்டுக்கான புள்ளிகள் நம்ம கண்டுபிடிப்போமா, கண்டுபிடிச்சி அந்த புள்ளிகளை ஆல்ரெடி நம்ம வரைஞ்ச அந்த வளைவரையில் வந்து குறிக்கும்போது அந்த வளைவரையும் அந்த நேர்கோடும் வெட்டும் பார்த்திங்களா, அந்த புள்ளிகளை தான் நம்ம வந்து ஃபைனலாக எடுத்து இதுக்கான தீர்வு அப்படின்னு ஃபில் பண்ணுவோம், சரிங்களா? பின்ன ஆனால் நம்ம சம் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், ரெண்டும் ஒன்றா கண்டுபிடிச்சதுக்கப்புறம் வளைவரையும் நேர்கோடையும் ஒன்றா சேர்த்து போட்டுப்போம். இல்லை இங்கே வந்து தனித்தனியாக நாங்கள் போட்டுக்கிறோம் அப்படின்னாலும் போட்டுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம முதல் சமன்பாடு பாருங்கள். y = x² - 4. இந்த சமன்பாட்டுக்கான எக்ஸோடைய மதிப்பு நம்ம கொடுக்கவே இல்லை. அப்படின்னா இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, x² இங்கே வந்து நமக்கு 0x, 0னா ப்ளஸ் தான், ப்ளஸ் 0x - 4, 0xன்னு வர்றதுனால தான் நமக்கு எக்ஸோடைய மதிப்பு மென்ஷன் பண்ணாமல் -x² - 4ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ 0னும் ப்ளஸ்ஸு, எக்ஸோடைய மதிப்பு ப்ளஸில் வரும்போது அதுக்கான மதிப்புகள் நாம் வந்து எப்படி கொடுக்கலாம், -4லேருந்து +4 வரைக்கும் கொடுக்கலாம், சரிங்களா? இப்போ எக்ஸோட மதிப்பு -4லேருந்து +4 வரைக்கும் எடுத்துங்க அப்ளை பண்ணிக்கலாமா. எக்ஸோட மதிப்பு -4, -3, -2, -1, 0, 1, 2, 3, 4. எக்ஸின் மதிப்பு கண்டுபிடிச்சாச்சு. நமக்கு ஒய்யோட மதிப்பு வேணும். ஒய்யோட மதிப்பு வேணும்னா என்ன பண்ணணும், நம்ம x² மதிப்பு கண்டுபிடிக்கணும். அடுத்து 4 -4 கூட நம்ம லெஸ் பண்ணும் போது நமக்கு ஒய்யின் மதிப்பு கிடைச்சிரும். கண்டுபிடிக்கலாமா. முதல்ல x² மதிப்பு, அடுத்து 4 -4. இங்கே என்ன குறி இருக்கோ அந்த குறி கம்பல்சரி போடணும். இது நம்ம சால்வ் பண்ணும் போது நமக்கு ஒய்யோட மதிப்பு கிடைச்சிரும். இப்போ x² அப்படின்னா எக்ஸின் உறுப்புகள் எல்லாத்தையுமே நம்ம ஸ்கொயர் பண்ணணும், அதாவது வர்க்கப்படுத்தணும். இன்னும் எக்ஸோட மதிப்பு இது வர்க்கப்படுத்தினா x² மதிப்பு கிடைச்சிரும். இப்போ -4 ஸ்கொயர் பண்ணும் போது -4 × -4, மைனஸும் ப்ளஸ் ஆயிரும். 4 × 4 16. அடுத்து -3² வருமா, இந்த டேர்முக்கு வரும்போது x² -3 கொடுத்தா -3². -3 × -3 ப்ளஸ் ஆயிரும். 3 × 3 9. அடுத்து x² -2 கொடுத்தோம்னா -2² வரும். -2 × -2 ப்ளஸ்ஸு 2 × 2 4. அடுத்து பாருங்கள் -1² வருமா, -1 × -1 ப்ளஸ்ஸு 1 × 1 1. 0² பண்ணால் 0 தான். அடுத்து x² 1 கொடுத்தோம்னா 1² வருமா. இங்கே இது எல்லா வேல்யூவும் இங்கே ஒன்று பிரதியீடு செய்யும் போது நமக்கு இந்த மதிப்புகள் கிடைக்குது. 1² பண்ணால் 1 தான் கிடைக்கும். அடுத்து இங்கே என்ன வரும், x² 2ன்னு கொடுத்தாங்கன்னா 2² வருமா, 2 × 2 4. அடுத்து 3 கொடுத்தோம்னா 3², 3 × 3 9. அடுத்து x² 4 கொடுத்தோம்னா 4², 4 × 4 16. நெக்ஸ்ட் ஒன்று பாருங்கள், மாறிலி உறுப்புன்றதுனால அப்படியே வந்துடும். -4 -4 -4 -4 -4 கண்டினியூஸிங்க எல்லா டைமுக்கும் அப்படியே வந்துடும். இப்போது ஒயின் மதிப்பு கண்டுபிடிக்கணும். இந்த 2 டைமையும் நம்ம சால்வ் பண்ணும்போது நமக்கு ஒயின் மதிப்பு கிடைச்சிடும். மறந்தும் கூட மேலே இருக்கிறதுக்கான எக்ஸோட மதிப்பை எடுத்து இங்கே கூட்டும் போதோ கழிக்கும் போதோ ஆட் பண்ணிடாதீங்க, சம் தப்பாயிடும், சரிங்களா? எக்ஸோட மதிப்பு விட்டணும், ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டோம், இது விட்டுணும். இது ரெண்டும் சால்வ் பண்ணால் ஒயின் மதிப்பு கிடைச்சிரும், சரிங்களா? 16 - 4 கழிச்சா என்ன வரும், 12. பெரிய ப்ளஸ்ன்றதுனால +12.
இந்த 2 டேர்ம் மட்டும்தான் எடுத்துக்கணும். இந்த எக்ஸோட மதிப்பு எடுத்துக்கவே கூடாது. சம் போடும்போது அவசரத்தில் இந்த மதிப்பு எடுத்து நம்ம சால்வ் பண்ணுற மாதிரி போட்டுருவோம். ஸோ கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. +9 -4 கழிச்சா என்ன வரும்? 5. பெரிய கணக்கு வரி ப்ளஸ்ன்றதுனால +5 -4 +4 வந்து ப்ளஸ் பண்ணால் 0 ஆகிடும். 1 இருக்குது -4 இருக்குது. கழிச்சா என்ன வரும்? 3. பெரிய கணக்கு வரி மைனஸ்ன்றதுனால -3. 0 -4 0வோட கூட்டினாலும் கழிச்சாலும் அதே மதிப்பு தான் கிடைக்கும். -4. அடுத்து பாருங்கள் 1 -4 கழிச்சா என்ன வரும்? 1 -4 போது 3 வரும். பெரிய கணக்கு குறி மைனஸ்ன்றதுனால -3. 4 -4 லெஸ் பண்ணால் என்ன வரும்? 0. அடுத்து 9 -4 லெஸ் பண்ணால் 5. அடுத்து 16 -4 லெஸ் பண்ணும்போது என்ன வரும்? 12. இப்போது எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிச்சாச்சு, ஒய்யோட மதிப்பு கண்டுபிடிச்சாச்சு. புள்ளிகளை வடிவத்தில் எடுத்து எழுதிக்கலாமா? புள்ளிகள்னாவே எக்ஸ், ஒய் ஃபார்மேட் தான். இப்போ எக்ஸோட மதிப்பு -4 அப்படின்னும் போது ஒய்யின் மதிப்பு 12. அடுத்து எக்ஸின் மதிப்பு -3ன்னா ஒய்யின் மதிப்பு 5. அடுத்து எக்ஸின் மதிப்பு -2ன்னும் போது ஒய்யின் மதிப்பு 0. அடுத்து எக்ஸின் மதிப்பு -1ன்னும் போது ஒய்யின் மதிப்பு -3. எக்ஸின் மதிப்பு 0ன்னா ஒய்யின் மதிப்பு -4. அடுத்து எக்ஸோட மதிப்பு 1ன்னும் போது ஒய்யின் மதிப்பு என்ன? -3. அடுத்து எக்ஸோட மதிப்பு 2ன்னும் போது ஒய்யின் மதிப்பு என்ன? 0. அடுத்து எக்ஸின் மதிப்பு 3ன்னும் போது ஒய்யின் மதிப்பு 5. எக்ஸின் மதிப்பு 4ன்னும் போது ஒய்யின் மதிப்பு 12. சரிங்களா? இப்போ புள்ளிகள் குறிச்சாச்சு. இந்த புள்ளியில் அப்ளை பண்ணும்போது நமக்கு ஒரு வளைவரை கிடைக்கும். இது நம்ம அப்படியே இருக்கட்டும். அடுத்த சமன்பாடு சால்வ் பண்ணதுக்கப்புறம் நேர்கோடையும் வளைவரையும் ஒன்றா போட்டுக்கலாம். இல்லை நீங்கள் இந்த புள்ளியை கண்டுபிடிச்சிட்டு போட்டதுக்கப்புறமும் அதுக்கப்புறம் கூட நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்? நேர்கோடு கண்டுபிடிச்சிக்கலாம். ஆனால் இந்த புள்ளிகள் அப்படியே இருக்கட்டும். இப்போ கொடுக்கப்பட்ட 2 சமன்பாடு கொடுத்துருக்காங்களா? இப்போ கொடுக்கப்பட்ட 2 சமன்பாட்டிலேருந்து ஃபஸ்ட் சமன்பாடு என்ன? y = x². நமக்கு எக்ஸு கொடுக்கல, அவங்க 0x நம்ம எடுத்துருக்கோம். சரிங்களா? அதை அப்ளை பண்ணிக்கலாம். 0x -4. அடுத்து இன்னொரு சமன்பாடு பாருங்கள். நமக்கு x² - x - 12 = 0 கொடுத்துருக்காங்களா? அதை அப்படியே வந்து லெஃப்ட் ரைட்டாகவும் லெஃப்ட்டாகவும் மாற்றி எழுதிக்கலாம். இந்த சமன்பாடுக்கு ஏற்ற மாதிரி 0 இந்த பக்கம் கொண்டு வந்துட போகிறோம். x² - x - 12 இந்த பக்கம் எடுத்துகிட்டு வர போகிறோம். சரிங்களா? மாற்றி எழுதிட்டோம், அவ்வளோதான். வேறு ஒன்றும் மாற்றலைங்க. நம்ம 0x பார்த்திங்கன்னா டேர்மில் இருக்குது, நம்ம இங்கே யூஸ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்கோம். சரிங்களா? இப்போ குறி மாற்றிக்கலாமா? +0 மைனஸு, ப்ளஸ் இருக்குது மைனஸு, மைனஸ் இருக்குது ப்ளஸ்ஸு, ப்ளஸ் இருக்குது சரி மைனஸ் இருக்குது ப்ளஸ்ஸு. அப்போ வந்து y -0 0வோட கூட்டினாலும் கழிச்சாலும் அதே மதிப்பு தான் கிடைக்கும். அப்போங்க y அப்படியே வந்துடும். ஈக்குவல் +x² - x² கேன்சல் ஆகிடும். +0x இங்கே +1x. இப்போ 0 + 1 வரும். 0வோட கூட்டினாலும் கழிச்சாலும் அதே மதிப்பு தான் கிடைக்கும். அப்போ 1x. எக்ஸுக்கு முன்னே 1 போட்டாலும் 1 தான், போடலனாலும் 1 தான். அடுத்து ப்ளஸ்ஸு இங்கே என்ன இருக்குது? இங்கே தான் குறி பார்க்கணும், இந்த குறி பார்க்கக்கூடாது. சரிங்களா? நம்ம மாற்றின குறி தான் பார்க்கணும். +12 - 4 கழிச்சா என்ன வரும்? 8. பெரிய கணக்கு குறி ப்ளஸ்ன்றதுனால +8. சரிங்களா? இப்போது சமன்பாடு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இதுக்கான எக்ஸோட மதிப்பையும் ஒய்யோட மதிப்பையும் கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? இப்போது இங்கே எக்ஸு கீழே பகுதி என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். எதுவுமே இல்லை, 1. இப்போ 1 அப்படின்னும் போது இங்கே எக்ஸு மதிப்புகள் வந்து என்னவா இருக்கும்? பாருங்கள், இங்கே வந்து 1 எதுவுமே இல்லைன்றதுனால நம்ம 1 எடுத்துக்கிட்டோம். இங்கே 2 இல்லை 3 இருந்துச்சுன்னா நம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இப்போ 1 இருக்கும்போது -1 0 1 எடுத்திருக்கோம். அதே இங்கே பகுதியில் வந்து 2 3 வேறு நம்பர் இப்போ 4 இருக்குன்னா -4 0 +4 அப்படி எடுக்கணும். 1ன்றதுனால -1 0 +1 எடுத்திருக்கோம். இல்லை 2 இருக்குன்னா -2 0 2ன்னு வரும். சரிங்களா? அப்போ இங்கே எக்ஸின் மதிப்பு நமக்கு என்ன வரும்? -1 0 1. இப்போ எக்ஸின் மதிப்பு கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து ஒய்யின் மதிப்பு எக்ஸையும் +8யும் கூட்டினா ஒய்யோட மதிப்பு. இப்போ எக்ஸின் மதிப்பு அடுத்து மாறிலி உறுப்பு 8 கூட்டினா ஒய்யோட மதிப்பு கிடைச்சிரும். எக்ஸுன்னும் போது எக்ஸின் மதிப்பு என்னவோ
அது அப்படியே வந்துடும். -1 0 1ன்ட்டு மாறிலி உறுப்புன்னும் போது 8 மாறாது அப்படியே வரும். -1 8 கழிச்சா என்ன வரும்? +7 0 8 0வில் கூட்டினாலும் கழிச்சாலும் அதே மதிப்பு தான் கிடைக்கும். அப்போ 8 அப்படியே வந்துடும். 1 8 கூட்டினா 9. இப்போ எக்ஸோட மதிப்பும் கிடச்சிருச்சு, ஒயின் மதிப்பும் கிடச்சிருச்சு. புள்ளிகள் எடுத்து எழுதிக்கலாமா? குறிக்கப்பட வேண்டிய புள்ளிகள் எடுத்து எழுதினாலும் சரி, இல்லை ஷார்ட்டாக புள்ளிகள் அப்படின்னு எடுத்து எழுதிக்கிட்டாலும் சரி. என்ன வரும்? எக்ஸோட மதிப்பு -1ன்னும் போது ஒயின் மதிப்பு 7, எக்ஸின் மதிப்பு 0ன்னும் போது ஒயின் மதிப்பு 8, எக்ஸின் மதிப்பு 1ன்னும் போது ஒயின் மதிப்பு 9. சரிங்களா? இப்போது இந்த 2 புள்ளி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா? இது கிராஃபில் குறித்து இதுக்கான புள்ளி கண்டுபிடிக்கும் போது தீர்வு நமக்கு கிடைச்சிரும். அடுத்து பாருங்கள் கிராஃபு. எக்ஸ் அச்சு பார்த்திங்கன்னா 1 சென்டிமீட்டர் எடுத்திருக்கேன், ஒய் அச்சு பார்த்திங்கன்னா 2 சென்டிமீட்டர் எடுத்திருக்கேன். அப்போது அளவு திட்டத்தில் எழுதும் போது எப்படி எழுதணும்? எக்ஸ் அச்சு 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் 1 அலகு, ஒய் அச்சு 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் 2 அலகுகள். சரிங்களா? ஃபுல் ஃபார்மில் எடுத்து எழுதிக்கோங்க. 2 4 6 8 கொடுத்துருக்கேன். -2 -4 இங்கே ஓரளவுன்றதுனால 1 2 -1 -2. சரிங்களா? இப்போ புள்ளியை குறிச்சிக்கலாமா? ஃபஸ்ட்டு பாருங்க, எக்ஸ் அச்சில் வந்து -4ன்னும் போது ஒய் அச்சில் 12. இப்போ -4க்கு நேராக 12 எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த -4 12 சந்திக்கிற புள்ளி இங்கே இருக்குது. அப்படின்னா ஒரு புள்ளி வச்சு மார்க் பண்ணி -4, 12. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒய் அச்சு வந்து 2 அலகு எடுத்துக்கணுன்றது அவசியம் கிடையாது. ஓரளவு எடுத்துக்கிறதுனால எக்ஸ் அச்சு ஓரளவு, ஒய் அச்சு ஓரளவு எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம். படம் கொஞ்சம் ப்ரீஃபாக வரும். சரிங்களா? அவ்வளோதான் வித்தியாசம். புள்ளியோட பாயிண்ட் மாறாது. அடுத்து பாருங்கள், எக்ஸ் அச்சு -3ன்னும் போது ஒய் அச்சில் 5. 5 எங்கே இருக்குது? 4க்கும் 6க்கும் இடையில் 5. இப்போ இந்த மைல்டாக இருக்க கோடு தான். சரிங்களா? -3க்கு நேரம் -5, சரி -3க்கு நேரம் +5 இந்த இடத்துல வரும். புள்ளி வச்சு மார்க் பண்ணி -3, 5 மென்ஷன் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள், எக்ஸ் அச்சில் -2ன்னும் போது ஒய் அச்சில் 0. இப்போ எக்ஸ் அச்சில் -2ன்னா இங்கே தான் வரும், 0ன்னா கோட்டு மேலே, ஏன்னா 0 இங்கே தான், இப்போ கோட்டு மேலே வந்துடும். புள்ளி வச்சு ரவுண்ட் பண்ணி -2, 0. எக்ஸ் அச்சில் வந்ததுனால எக்ஸில் மார்க் பண்ணியிருக்கோம், ஒயில் வந்தால் ஒயில் மார்க் பண்ணுற மாதிரி இருக்கும் மாற்றி, அவ்வளவுதான். அடுத்து பாருங்கள், எக்ஸ் அச்சு -1 அப்படின்னும் போது ஒய் அச்சில் -3. இப்போ -1க்கு நேரம் -3 எங்கே இருக்குது? இந்த 2க்கும் 4க்கும் இடையில. -1க்கு நேரம் இந்த இடத்துல வருமா -3? புள்ளி வச்சு மார்க் பண்ணி -1, -3. அடுத்து பாருங்கள், எக்ஸ் அச்சில் 0. இப்போ 0ன்னா கோட்டு மேலே தான் வரும் எக்ஸில். சரிங்களா? எக்ஸ் அச்சு இது கோட்டு மேலே இங்கே வரும். ஒய் அச்சில் -4. இப்போ கோட்டு மேலே -4 எங்கே வருது? இந்த இடத்துல வருது. புள்ளி வச்சு ரவுண்ட் பண்ணி 0, -4. இப்போ எக்ஸில் 0 வந்துச்சுன்னா ஒய் அச்சில் வந்து புள்ளி மேலே அந்த கோட்டு மேலே மார்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒயில் 0 வந்துச்சுன்னா எக்ஸ் அச்சிலே கோட்டு மேலே மார்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அவ்வளோதான் வித்தியாசம். அடுத்து எக்ஸ் அச்சில் 1ன்னும் போது ஒய் அச்சில் -3. 1க்கு நேராக -3 இந்த இடத்துல வரும். புள்ளி வச்சு ரவுண்ட் பண்ணி 1, -3. அடுத்து எக்ஸ் அச்சில் 2ன்னும் போது ஒய் அச்சில் 0. இப்போது 2 இங்கே இருக்குது, 0னா கோட்டு மேலே. புள்ளி வச்சு ரவுண்ட் பண்ணி 2, 0. அடுத்து எக்ஸ் அச்சு 3ன்னும் போது ஒய் அச்சு 5. கோட்டு மேலே 5 எங்கே இருக்குது? இந்த இடத்துல புள்ளிக்கு நேராக ஜாயின் பண்ணுறது இங்கே. புள்ளி வச்சு ரவுண்ட் பண்ணி 3, 5. அடுத்து எக்ஸ் அச்சு 4ன்னும் போது ஒய் அச்சு 12. இப்போ புள்ளிக்கு 2 புள்ளி சந்திக்கிற பாயிண்டில் புள்ளி வச்சு மார்க் பண்ணி 4, 12. இந்த புள்ளிகளை இணைக்கலாமா? புள்ளியிலேருந்து ஆரம்பிக்கக்கூடாது, புள்ளி கொஞ்சம் மேலே. சரிங்களா? கண்டிப்பாக இப்போ கையில் தான் போடணும், பென்சிலில் ஸ்கேல் வச்சு கோடு போடக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு நேராக வர்ற மாதிரி கையிலே நீங்கள் போட்டுக்கோங்க. சரிங்களா? புள்ளியோடு முடித்தா தப்பு போட்டுருவாங்க. புள்ளிக்கு மேலே வர்ற மாதிரி போட்டு 2 பக்கமும் ஈரமாக போடணும். சரிங்களா? இந்த வளைவரை எதுக்கான வளைவரை? y = x² - 4 அதுக்கு கண்டுபிடிச்ச புள்ளிகளுக்கான வளைவரை தான் இது. இப்போ இந்த வளைவரை மேலே y = x² - 4 அப்படின்ற சமன்பாட்டை எடுத்து மென்ஷன் பண்ணிடுங்க.
சரிங்களா? அடுத்து நம்ம இன்னொரு புள்ளி கண்டுபிடிச்சோம் தெரியுமாம்மா? y = x + 8க்கான ஒரு நேர்கோடு கண்டுபிடிச்சோம். 3 புள்ளிகள் குறிக்கலாமா? ஃபஸ்ட் என்ன? -1, 7. இப்போ எக்ஸில் -1, ஒய்யில் 7. -1க்கு நேராக 7 எங்கே வரும்? 8க்கும் 6க்கும் இடையில் -1க்கு நேராக இந்த இடத்துல வரும். புள்ளி வச்சு ரவுண்ட் பண்ணி -1, 7. அடுத்த புள்ளி பாருங்கள், எக்ஸ் வந்து 0 கோட்டு மேலே வந்துடும். இங்கே 0. ஒய் 8. இப்போ கோட்டு மேலே 8 எங்கே வருது? இந்த இடத்துல வருது. புள்ளி வச்சு ரவுண்ட் பண்ணி 0, 8. அடுத்து எக்ஸ் 1 போது ஒய் 9. 1க்கு நேராக 9 எங்கே வருது? 8க்கும் 10க்கும் இடையில் இந்த இடத்துல வருது. புள்ளி வச்சு ரவுண்ட் பண்ணி 1, 9. சரிங்களா? இப்போது இந்த புள்ளி நம்ம இணைக்கணும். இணைக்கும் போது பாருங்கள், இந்த 3 புள்ளியை மட்டும் இணைக்காமல் இந்த வளைவரையை டச் பண்ணுற மாதிரி கோடு கொஞ்சம் நீட்டமாக இழுத்து போடுங்க. சரிங்களா? இப்படி இந்த புள்ளிக்கு மட்டும் கோடு போடக்கூடாது. 3 புள்ளி ஆட் பண்ணுற மாதிரி இந்த வளைவரை டச் பண்ணுற அளவுக்கு இந்த நேர்கோடு இப்படி ஸ்கேல் வச்சு நீட்டமாக போட்டுக்கோங்க. வளைவரையை க்ராஸ் பண்ணி வெளியே வந்துடணும். சரிங்களா? கொஞ்சம் நீட்டாக போட்டுக்கோங்க. இப்படி 0 மார்க். இப்போது இந்த நேர்கோடுக்கு மேலே இதுக்கான சமன்பாடு என்ன? y = x + 8. இதுக்கான நேர்கோடு தானே இது. அந்த நேர்கோடுக்கான சமன்பாட்டை அந்த கோட்டு மேலே எழுதிக்கோங்க. இப்போ இதுக்கான தீர்வு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வளைவரையும் இந்த நேர்கோடும் இங்கே ஒரு புள்ளி சந்திக்குது, இங்கே ஒரு புள்ளியில் சந்திக்குது. சரிங்களா? அந்த சந்திக்கிற அந்த புள்ளி வந்து நம்ம என்னென்ட்டு பார்க்கலாமா? இங்கே மேலே சந்திக்குதா? இங்கேருந்து எக்ஸ் அச்சில் எங்கே வெட்டுது? கொஞ்சம் இந்த ஐஃபன் போகிற மாதிரி கேப் விட்டு போட்டுக்கோங்க. எங்கே -3 அப்படின்ற ஒரு புள்ளியில் சந்திக்குது. அதே போல் இங்கே இருக்க இந்த நேர்கோடும் இந்த வளைவரை சந்திக்கிற புள்ளி பாருங்கள், இப்படி டாட்டாக ஐஃபன் போடுற மாதிரி கேப் விட்டு போட்டுக்கோங்க. கோடு மாதிரி போட்டுக்கலாம், உங்கள் விருப்பம். சரிங்களா? இங்கே 4ன்ற புள்ளி 1, -3ன்ற புள்ளி 1. அப்போ இதுக்கான தீர்வு எப்படி எடுத்து எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், x² - x - 12 = 0 என்ற சமன்பாட்டின் தீர்வுகள். இந்த சமன்பாட்டுக்கான தீர்வு தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. இப்போ என்னென்ன தீர்வு? 1 -3, இன்னொன்று என்ன +4. சரிங்களா? இது பிளாக்கில் முடிஞ்சால் கொடுத்துக்கோங்க.